வணக்கம். இது தமிழும் சீதாவும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுற்றெழுத்துக்கள். ஆ, இ, உ இதை தான் சுட்டு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சுட்டிக்காட்டும் எழுத்துக்கள். இதில் அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். அண்மை சுட்டு சேய்மை சுட்டு அப்படின்னு சொல்லிட்டோம். 2 டைப்ஸாக பிரியுது. இதில் அகச்சுட்டு புறச்சுட்டுனா என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும், அதாவது ஆ, இ, உ அப்படிங்கிற சுட்டு எழுத்துக்களை நீக்கினாலும், அவன் இவன் அப்படிங்கிறப்ப ஆ, இ, உ அதை நீக்கிட்டோம். அப்போ நீக்கும்போது என்ன பொருள் இருக்குது? வன் அப்படின்னு இருக்கு. அப்போ அது வந்து பொருள் கிடையாது. அப்படி பொருள் இல்லாமல் வந்தால் அது அகச்சுட்டு. அதே புறச்சுட்டில் அப்பெண் அப்பையன் அப்படிங்கிறப்ப இந்த சுட்டு எழுத்துக்களை நீக்கி பார்த்தோம்னாலும் பொருள் இருக்கும். இதை வந்து புறச்சுட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதே அண்மை சுட்டு சேய்மை சுட்டு அப்படின்னா, அதாவது அண்மையில் இருப்பது, பக்கத்தில் இருக்குது, அருகில் இருப்பது. சேய்மைனா தொலைவில் இருக்கிறது. சரிங்களா? இப்போ அவன், அவள், அது அப்படின்னா சேய்மை சுட்டு. இவன், இவள், இது அப்படின்னா அண்மை சுட்டு. இதுதான் இந்த ரெண்டுத்துக்குள்ள இருக்க வித்தியாசம். அதே சுட்டு திரிபு அப்படின்னா என்னன்னா, அம்மரம் அப்படிங்கிறது அந்த மரமாகவும், இவ்வீடு அப்படிங்கிறது இந்த வீடாகும், அந்த இந்த அப்படின்னு திரிஞ்சு வருது இல்லையா? இதை சுட்டு திரிபு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் சுட்டு எழுத்துக்களுடைய வகைகள்.